தேவனுடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரும் உலக இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்களுக்கு எங்களுடைய அன்பின் நல்வாழ்த்துக்கள். இந்த 2024 வருஷத்தினுடைய கடைசி கர்த்தருடைய நாளிலே தேவனுடைய வார்த்தையோடு உங்களை சந்திக்க செய்த ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். வருஷத்தை தம்முடைய நன்மையினாலே முடிசூட்டின ஆண்டவர் இந்த வருஷம் முழுவதும் தம்முடைய வார்த்தையினாலே நம்மை முடிசூட்டி நம்மை உயிரோடு இருக்கும்படியாக செய்திருக்கிறார். மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்ற வேத வசனத்தின்படி இந்த 2024 வருஷம் முழுவதும் நம்மை பிழைக்க செய்த கர்த்தருடைய வார்த்தைக்காக கர்த்தருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். இந்த நாளிலும் கர்த்தருடைய வார்த்தைக்காக காத்திருந்த போது இந்த வருஷத்தின் கடைசி கர்த்தருடைய வார்த்தையை உங்கள் மத்தியில் பகிர்ந்து கொள்ள பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்திருக்கிறார். கர்த்தருடைய வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரத்தில் உள்ள 8வது வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். மருத்துவராகிய லூக்கா ஆண்டவருடைய சீஷனாக இருந்த காலத்தில் கர்த்தரோடு வாழ்ந்த நாட்களை அவர் வாழ்க்கை சரித்திரமாக எழுதி லூக்கா எழுதின சுவிசேஷத்தை நம்முடைய கையில் கிடைக்க பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்திருக்கிறார். அதில் 13ஆம் அதிகாரத்தில் உள்ள 8வது வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். அதற்கு அவன், ஐயா, இது இந்த வருஷமும் இருக்கட்டும், நான் இதை சுற்றிலும் பொத்தி எரு போடுவேன். கனி கொடுத்தால் சரி, இல்லாவிட்டால் கனி கொடாவிட்டால் இனிமேல் இதை வெட்டி போடலாம் என்று சொன்னான் என்றார். ஜெபம் செய்வோம். பரிசுத்த பிதாவே, இரக்கமுள்ள எங்கள் ஆண்டவரே, இந்த நல்ல காலை நேரத்தில் உங்களுடைய திருவாய் மொழிகளை கேட்க எங்களுக்கு கிருபை கொடுத்தபடியால் ஸ்தோத்திரம். உங்களுடைய வார்த்தையின் வழியாக எங்களோட இடைப்படும் பேசும். உங்களுடைய வார்த்தை கேட்க எங்களுடைய இருதயத்தை பக்குவப்படுத்தும், ஆயத்தப்படுத்தும், வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே, ஆமென். தேவனுடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராய் இயேசு இந்த உலகத்தில் வாழ்ந்து ஊழியம் செய்த நாட்களில் ஒரு ஓமையை சொல்லுகிறார். ஒரு எஜமான் தன்னுடைய தோட்டத்தில் ஒரு அத்திமரத்தை நட சொல்லுகிறான். அதை வருடாவரம் அதை பார்த்து அதில் கனியை தேடுகிறான். 3 வருடமாக அது கனி கொடுக்காதனாலே தோட்டக்காரனை பார்த்து, இந்த மரம் என் நிலத்தை கெடுக்கிறது, இதில் 3 வருஷமாக நான் கனியை தேடுகிறேன், காணவில்லை, இதை வெட்டி போடு என்று சொன்ன உடனே தோட்டக்காரன் எஜமானிடம் அந்த மரத்துக்காக பரிந்து பேசுகிறான். இந்த 1 வருஷம் இருக்கட்டும், இதுக்கு நன்றாக கொத்தி எரு போடலாம், கனி கொடுத்தால் பார்க்கலாம், இல்லாவிட்டால் அதை வெட்டி போடலாம். தோட்டக்காரருக்கு அடையாளமாக இருக்கிற நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக ஒவ்வொரு நாளும் பரிந்து பேசுகிறார். ஒவ்வொரு நாளும் நமக்காக அவர் பரிந்து பேசி நமக்கென்று வழக்காடி நம்மேல் கிருபையை ஆண்டவர் அதிகரிக்க செய்தனால்தான் இந்த வருஷம் முழுவதும் நம்மை கர்த்தர் பாதுகாத்து நடத்தி கொண்டிருக்கு. ஒவ்வொரு நாளும் நாம் பிழைப்பது கர்த்தருடைய கிருபை. ஒவ்வொரு நாளும் நாம் இயங்குவது கர்த்தருடைய கிருபை. இந்த 2024 வருஷத்தின கடைசி நாட்களில் வந்திருக்கிற நமக்கு ஆண்டவர் ஒரு எதிர்பார்ப்பை வைக்கிறார். நம்முடைய ஜீவியத்தில் கனி இருந்ததா? இந்த வருடம் முழுவதும் நம்முடைய ஜீவியத்தில் கனி காணப்பட்டதா? இன்னும் ஒரு வருடத்தை கேட்டு நமக்கு ஆண்டவர் கொடுத்து இந்த வருஷம் முழுவதும் நம்மை நடத்தியிருக்கிறார். நமக்கு முன்பாக 2025 வருடமும் இருக்கிறது. நாம் கனி கொடுத்திருக்கிறோமா? இனிமேல் கனி கொடுக்க என்ன செய்ய வேண்டும் என்பதே இந்த நாளில் கர்த்தருடைய ஆவியை நமக்கு கொடுக்கிற முக்கியமான செய்தி. கர்த்தர் மேல் வைத்திருக்கிற கிருபை மகா பெரியது. லூக்கா 3ஆம் அதிகாரம் 9வது வசனத்தில் தேவன் ஒரு எச்சரிப்பின் சத்தத்தை கூட கொடுக்கிறார். கோடாரியானது மரத்தினுடைய வேர்கள் அருகே வைக்கப்பட்டிருக்கிறது. நல்ல கனி கொடாது இருக்கிற மரம் எதுவோ அதை வெட்டுண்டு அக்கினியிலே கர்த்தர் போடுவார். இங்கு தான் ஒரு எச்சரிப்பின் செய்தியை, ஒரு சத்தத்தை கர்த்தருடைய ஆவியானவர் இந்த வருஷத்தின் கடைசி நாட்களில் நம்முடைய இருதயங்களிலே பதிவு செய்ய விரும்புகிறார். நாம் கனி கொடுக்கிற ஜீவியத்தை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். நமது இரட்சகராகிய இயேசு அவர் நம்மில் வைத்த கிருபையினாலே நாம் தப்பிக்கொண்டிருக்கிறோம். அதே கிருபையிலே நம்முடைய வாழ்க்கையை நகர்த்தி விடாதபடி நாம் கனி கொடுக்க ஆயத்தமாவோம். கனி கொடுக்கிற மரம் நன்றாக வளர வேண்டும். வளர்ச்சி இல்லாத மரத்தில் நாம் கனியை எதிர்பார்க்க முடியாது. நட்டு 2 நாட்களில் நாம் கனியை எதிர்பார்க்க முடியாது. ஒரு செடியில் கர்த்தர் நம்மை நாட்டியிருக்கிறார், ஆலயத்தில் நாட்டியிருக்கிறார். நாம் எதற்காக ஆலயத்தில் நாட்டப்பட்டிருக்கிறோம்? கனி கொடுக்கும்படியாக. கனி கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் வளர வேண்டும். வளர்ச்சி இல்லாமல் நாம் கனியை கொடுக்க முடியாது. எப்படி நாம் வளர வேண்டும்? எபேசியர் 4ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை நீங்கள் வாசிங்கன்னா, கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சிக்கு ஏதுவாக நாம் வளர வேண்டும். பூரண புருஷராகும்படி நாம் வளர வேண்டும். வசனம் 15ஆம் வசனம் எபேசியர் 4:15 நீங்கள் வாசிங்கன்னா, கிறிஸ்து எல்லாவற்றிலும் வளர்ந்தார், அவரை போல நாமும் எல்லா நிலைகளிலும் வளர வேண்டும்.
லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 40வது வசனத்தில் பிள்ளை வளர்ந்து ஆவியிலே பலன் கொண்டது என்று வாசிக்கிறோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பிறந்தார், அவர் வளர்ந்தார், ஆவியிலே பலன் கொண்டார். நாமும் கூட வளர்ச்சியிலே அப்படியே இருந்து விடாதபடி நம்முடைய பலன் ஆவியிலே இருக்க வேண்டும். மாம்சீகத்தில் பலன் அல்ல, உலக காரியங்களிலே பலன் அல்ல, ஆவியிலே நாம் பலன் கொள்ள வேண்டும். நம்முடைய பிள்ளைகளும் கர்த்தர் கிருபையாய் கொடுத்த பிள்ளைகளும் வளர வேண்டும். உலக அறிவில் மாத்திரம் வளர்ந்து விட்டால் போதாது, ஆவியிலே பலன் கொள்கிற அளவுக்கு ஆவியிலும் நம்முடைய பிள்ளைகள் வளர வேண்டும். அதில் நாம் கவனம் செலுத்த வேண்டும். நமக்கு கர்த்தர் கொடுத்ததான பிள்ளைகளை நாம் ஆவியில வளர்க்காவிட்டால், ஆவியில் அவர்கள் பலன் கொள்ளாவிட்டால், வேறு விதங்களில் அவர் பலன் கொள்ளும்போது அந்த பலத்தை நம்மால் அடக்க முடியாது. நம்முடைய பிள்ளைகளால் நாம் கண்ணீர் சிந்த வேண்டிய சூழ்நிலைக்குள்ளே தள்ளப்பட்டு விடுவோம். நம்முடைய பிள்ளைகள் ஆவியில பலன் கொள்ள வேண்டும் என்று ஆவியானவர் இந்த காலவெளியில் நமக்கு உணர்த்துகிறார். நாமும் கூட நம்முடைய வளர்ச்சியிலே ஆவியின் பலத்தை நாம் பெற்றிருக்க வேண்டும். இந்த காலவெளியிலே எதிலெல்லாம் நாம் வளர்ந்தால் தேவன் எதிர்பார்க்கிற கனியுள்ள ஜீவியத்தை நாம் வெளிப்படுத்த முடியும் என்பதே இந்த காலம் முக்கியமான செய்தி. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் பிறந்தார். அவர் தாய் தகப்பனிடத்தில் அடங்கியிருந்து கீழ்ப்படிந்து நாசரேத்துக்குள்ளே போய் அவர்களோடு கூட அடங்கியிருந்தார், கீழ்ப்படிந்திருந்தார். அவர் வளர்ந்தார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் கடைசி 2 வசனங்களில் இயேசு கிறிஸ்துடைய வளர்ச்சி குறித்து விரிவாக மருத்துவர் லூக்கா பதிவு செய்திருக்கிறார். பிரியமானவர்களே, இந்த காலவெளியிலே கர்த்தர் நமக்கு கொடுக்கிற முக்கியமான வார்த்தை, இயேசு ஞானத்திலே வளர்ந்தார். ஞானத்திலே வளர்ந்த இயேசு ஞானமாக திகழ்ந்தார். அவருடைய வார்த்தைகள் ஞானம் உள்ளதாக இருந்தது. அவருடைய வார்த்தைகள் உப்பால் சாரமேறினதாக இருந்தது. அவருடைய வார்த்தைகள் உருவாக்குகிற வார்த்தைகளாக, அற்புதங்களை செய்கிற வார்த்தைகளாக இருந்து இயேசு ஞானத்திலே வளர்ந்தார். ஞானம் என்பது என்ன? நீதிமொழிகள் 1ஆம் அதிகாரம் 7வது வசனம், கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். ஞானம் எங்கே ஆரம்பிக்கிறது? தேவனுக்கு பயப்படும் பயத்திலேயே ஞானம் ஆரம்பிக்கிறது. கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்திலே நம்மை வளர செய்யும். கர்த்தருக்கு பயப்படுதல் என்று சொன்னால் என்ன? 128ஆம் சங்கீதத்தின்படி கர்த்தருக்கு பயந்து அவர் வழியில் நடக்கிறது தான் கர்த்தருக்கு பயப்படுது. கர்த்தருக்கு பயந்து அவருடைய வழியில் நடந்தால் நமக்கு என்ன கிடைக்கும்? நீதிமொழிகள் 31ஆம் அதிகாரம் 30வது வசனத்தின்படி கர்த்தருக்கு பயப்படுதல் புகழ்ச்சியை உங்களுக்கு கொண்டு வரும். ஆண்டவருக்கு நீங்கள் பயந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் புகழ்ச்சி உங்களை தேடி வரும். கர்த்தருக்கு பயப்படுதல் ஆயுசு நாட்களை உங்களுக்கு பெருக பண்ணும். நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 27வது வசனத்தில் 2025ஆம் வருஷம் உங்களுக்கு ஆயுசு நாட்கள் நல்லா இருக்கணும், வியாதி இல்லாமல் இருக்கணும், நீங்கள் சுகமாக இருக்கணும், ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் கர்த்தருக்கு பயப்பட வேண்டும். தேவனுக்கு பயந்து அவரோட வழியில் நீங்கள் நடந்தீங்கன்னா ஞானம் உங்களுக்கு கிடைக்கும். என்ன ஞானம் கிடைக்கும்? உங்கள் கையின் பிரயாசத்தை நீங்கள் சாப்பிடத்தக்கதான ஞானம் கிடைக்கும். நிறைய பேர் கையின் பிரயாசத்தை சாப்பிட முடியல. நிறைய பேரோட கையின் பிரயாசத்தை வட்டிக்காரன், பேங்க்குக்காரன் சாப்பிட்டுட்டு இருக்கான். நீங்கள் கையின் பிரயாசத்தை நீங்கள் சாப்பிடணும் அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஞானம் தேவை. அந்த ஞானம் எங்கே கிடைக்குன்னா, கர்த்தர் நீங்கள் பயந்து அவர் வழியில் நடந்தீங்கன்னா கையின் பிரயாசத்தை நீங்கள் சாப்பிடலாம். உங்கள் பிள்ளைகள் ஆசீர்வாதமாக இருப்பாங்க. உங்கள் பிள்ளைகள் ஒலிவ மர கன்றுகளைப் போல் இருப்பாங்க. உங்கள் மனைவி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்பாங்க. உங்கள் குடும்பம் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். உங்கள் குடும்ப வாழ்க்கை செழிப்பாக இருப்பதற்கு ஒரே வழி தேவனுடைய ஞானத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். உங்கள் குடும்பத்தை நடத்துவதற்கு உங்களுக்கு ஞானம் தேவை. அது எங்கே கிடைக்கிறது? நீங்கள் கர்த்தருக்கு பயப்படும் பொழுது உங்களுக்கு ஞானம் ஆரம்பமாகிறது. நீங்கள் ஞானத்திலே வளர முடியும். கர்த்தருக்கு பயப்பட சத்தியத்துக்கு பயந்து வாழ, தேவனுடைய வழிகளை நீங்கள் நடக்க உங்களுக்கு ஞானத்திலே நீங்கள் வளர முடியும். இயேசு ஞானத்திலே வளர்ந்தார். நீங்கள் ஞானத்திலே வளரும்போது உங்களுடைய பிள்ளைகள் கனி கொடுக்கிறவர்களாக மாறுவதற்கு நீங்கள் அவர்களை வழிநடத்த முடியும். உங்களுடைய ஜீவியமும் கனி கொடுக்கிற ஒரு ஜீவியமாக மாறிவிடும். இயேசு 2வது இதிலே வளர்ந்தார். இயேசுவானவர் சரீர வளர்ச்சியில சீராக வளர்ந்தார். இந்த உலகத்துக்கு பரிசுத்தமான பலியாக இயேசு கிறிஸ்து அனுப்பப்பட்டார். பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார். இயேசு பிடித்து அவரை பலியாக்கவில்லை. இயேசு தன்னையே பழுதற்ற பலியாக சிலுவையிலே நமக்காக ஒப்பு கொடுத்தார். இயேசு நமக்காக மரித்தார். இயேசு எனக்காக மரித்தார். இயேசு உங்களுக்காக மரித்தார். இயேசு நம்முடைய பாவங்களுக்காக மரிக்கவில்லை என்று சொன்னால், அவருடைய அன்பு வெளிப்படவில்லை என்று சொன்னால், நாம் இந்த நாளிலே உயிரோடு இருக்க முடியாது. நம்ம பரலோகம் பாக்கியம் நமக்கு கிடைச்சிருக்காது. அவருடைய அருமையான அந்த ஒப்பு கொடுத்தல், ஆண்டவருடைய அர்ப்பணிப்பு தான் இன்னைக்கு நம்மெல்லாம் உயிரோடு ஜீவனோடு இருக்கோம். ஆண்டவருடைய வார்த்தையை நாம் கை கொள்கிறோம். ஆண்டவருடைய வார்த்தையினால் ஆசீர்வதிக்கப்படுகிறோம். பிரியமானவர்களே, இயேசு தன்னை பலியாக ஒப்பு கொடுக்க பூரணமாய் பழுதற்றவராய் இயேசு வளர்ந்தார். 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் இயேசு
நம்முடைய சரீரம் தேவனுடைய ஆலயமாக இருக்குது என்று ஆண்டவர் சொல்கிறார். உங்களுடைய சரீரம் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாக இருக்கிறது, ஜீவனுள்ள தேவனுடைய ஆவியான உங்களை வாசம் பண்ணுகிறார் என்பதை நீங்கள் அறியாதிருக்கலாம் என்று பவுல் கேள்வி எழுப்புவதை நாம் வாசிக்க முடியும். நம்முடைய ஆலயம், கர்த்தர் தந்த இந்த சரீரம் இது தேவனுடைய ஆலயமாக இருக்கிறது. தேவனே நமக்கு இதை கொடுத்திருக்கிறார். 1 கொரிந்தியர் 15:44 2 விதமான சரீரங்களை குறித்து பவுல் சொல்கிறார். ஒன்று ஜென்ம சரீரம், இன்னொன்று ஆவிக்குரிய சரீரம். ஜென்ம சரீரம் விதைக்கப்படும், ஆவிக்குரிய சரீரம் எழுந்திருக்கும். விதைக்கப்படுவதற்கு எழுந்திருப்பது நடுவில் ஒரு மறுரூபமாக்கப்படுதல் நிகழும். ஒரு நிமிஷத்தில், ஒரு இமைப்பொழுதில் நாம் மறுரூபமாக்கப்படுவோம். இந்த மறுரூபமாக்கப்படுவதற்கு இந்த உலகத்திலேயே கர்த்தர் கொடுத்த இந்த ஜென்ம சரீரம் ஆயத்தமாக்கப்பட வேண்டும், பரிசுத்தமாய் பாதுகாக்கப்பட வேண்டும். பரிசுத்தத்திலே இந்த சரீரம் வளர வேண்டும் என்பதுதான் தேவனுடைய சித்தம், ஆவியானுடைய ஆலோசனை. இயேசு பரிசுத்தமாய் வளர்ந்ததை போல நம்முடைய சரீரம் பரிசுத்தமாக வளரணும். நம்முடைய பிள்ளைகள் பரிசுத்த பிள்ளைகளாக வளர்க்கப்பட வேண்டும். இயேசுவை போல நாம் சரீரத்தில் வளர வேண்டும், பரிசுத்தமுள்ளவர்களாக. இயேசு தனது பெற்றோருக்கு கீழ்ப்படிந்திருந்தார், பரிசுத்தத்தில் வளர்ந்தார். நாம் தேவனுக்கு கீழ்ப்படியும் போது ஒரு வியாதி நமக்கு வராது. நாம் பரிசுத்தராக, பரிசுத்த பிள்ளைகளாக, ஆரோக்கியமுள்ள பிள்ளைகளாக நாம் வளர முடியும். நாம் கொழுத்த கன்றுகளைப் போல நாம் வளர முடியும். கர்த்தருடைய செட்டையின் கீழே அடங்கி, தேவனுக்கு அடங்கி, கர்த்தருக்கு அடங்கி, ஊழியனுக்கு அடங்கி நாம் வாழும்போது ஆண்டவருடைய நீதியின் சூரியன் கீழே அடைக்கலமாக வந்து நீங்கள் கொழுத்த கன்றுகளைப் போல வளர்கள் என்று நம்ம வாசிக்கிறோம். நம்முடைய வாழ்க்கை நம்ம கொழுத்த கன்றுகளைப் போல ஆரோக்கியமுள்ளவர்களாக வளர்வதற்கு தேவனுடைய செட்டைகளின் கீழே அடங்கி இருக்க வேண்டும், போதகன் கீழே அடங்கி இருக்க வேண்டும். கர்த்தர் நமக்கு கொடுத்த தலைவர்களுக்களை நாம் அடங்கி வாழும்போது நிச்சயமாக நாம் கொழுத்த கன்றுகளைப் போல, சரீரத்தில் இயேசுவை போல சீராய் நாம் வளர முடியும். மூன்றாவதாக, இயேசு எதிலே வளர்ந்தார்? தேவனுடைய கிருபையில் இயேசு வளர்ந்தார், அதிலே அவர் பெருகினார். நாமும் கூட கிருபையிலே பெருகும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். கிருபையிலே நாம் பெருகி நாம் ஆண்டவருக்குள்ளே வளர வேண்டும். இயேசு தேவனுடைய கிருபையிலே அவர் வளர்ந்தார். இயேசு வளர்வதற்கு தேவனுடைய கிருபை தேவைப்படுது. நாமும் கூட தேவனுடைய கிருபையிலே வளர்வதற்கு நாம் ஆயத்தமாக இருக்கணும். தேவ கிருபை எங்கே ஆரம்பிக்கிறது? தேவ கிருபையில் இயேசு வளர காரணம் என்ன? இயேசு கிறிஸ்துவுடைய சரீர வளர்ச்சியின் ஆரம்பமே கிருபை தான். லூக்கா எழுதின சுவிசேஷம் 1:28 இயேசுவை சுமந்த மரியாளிடத்தில் ஆண்டவராகிய தேவனுடைய தூதன் வந்து சொல்றாரு, கிருபை பெற்றவளை நீ வாழ்க. இயேசு கிறிஸ்துவனுடைய ஆரம்பமே கிருபை தான். அவர் கிருபையிலே ஆரம்பிக்கப்பட்டு கிருபையிலே அவர் வளர்கிறார். கிருபையாக இந்த உலகத்துக்கு இயேசு வந்தார். அந்த கிருபை தான் இன்றைக்கு நமக்கெல்லாம் மீட்பை, மிகப்பெரிய மீட்பை ஏற்படுத்தி கொடுத்துக்கிறது. அந்த கிருபையாகிய இயேசுடைய பிறந்த நாள் தான் நம்ம கொண்டாடினோம். பிரியமானவர்களே, இயேசுடைய ஆரம்பமே கிருபை தான். கிருபை, இந்த கிருபையில இயேசு வளர்வதற்கு காரணம் என்ன? மரியாள் தன்னை கிருபைக்கு ஒப்பு கொடுத்திருந்தாள், கிருபையை சார்ந்திருந்தாள் மரியாள். நாமும் கூட வளர தேவனுடைய கிருபை நமக்கு தேவை. தேவனுடைய கிருபையை நாம் சார்ந்து கொள்ளும் போது நிச்சயமாக தேவனுடைய கிருபையில நாம் வளர முடியும். மரியாள் பரிசுத்த ஆவியானவருக்கு தன்னை ஒப்பு கொடுத்திருந்தாள். நாம் ஆவியானுடைய ஆளுகைக்கு ஒப்பு கொடுக்கும்போது கிருபையில நாம் வளர முடியும். மூன்றாவதாக, மரியாள் தன்னை அடிமையாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்தார். அந்த வாக்குத்தத்தம் கிடைச்ச உடனே, அந்த செய்தி கிடைத்த உடனே மரியாள் சொல்கிறார், இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, இப்படி வார்த்தையின்படியே எனக்கு ஆக கிடவு. தேவ வசனத்துக்கு அப்படியே, தேவனுடைய கட்டளைக்கு அப்படியே தன்னை அர்ப்பணித்து விட்டு கொடுத்தா அவருக்குள்ளே, மரியாளுக்குள்ளே தேவ கிருபை வளர்ந்தது. இயேசு வளர்ந்தார், இயேசு கிருபையிலே வளர்ந்தார். நாமும் கூட கிருபையில் வளர்வதற்கு நம்மை ஒப்பு கொடுப்போம். நிச்சயமாக கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். நான்காவதாக, இயேசு எதிலே வளர்ந்தார்? இயேசு மனித தயவிலே வளர்ந்தார். வானத்தையும் பூமியும் படைத்த ஆண்டவருக்கே மனித தயவு தேவைப்பட்டதுன்னு சொன்னால் உங்களுக்கும் எனக்கும் கண்டிப்பாக மனிதனுடைய தயவு தேவை. எவன் தயவும் எனக்கு தேவையில்லைன்னு சொல்லி நம்ம வாழ்வது கடினமான காரியம். பிரியமானவர்களே, மனித தயவு நமக்கு தேவை. மனித தயவுக்கு என்ன செய்வது? எல்லாருக்கும் பின்பாக போக வேண்டுமா? அவங்க தயவு வேணும், இவங்க தயவு வேணும், மனுஷன் முன்னாலே போயிட்டு இருக்க வேதம் சொல்லவில்லை. இயேசு அப்படி போய் மனித தயவை சம்பாதித்து மனித தயவில் வளரவில்லை. இயேசுவானவருக்கு மனித தயவை தேவைப்பட்டது. மனித தயவில் இயேசு வளர்ந்தார். நாம் எப்படி மனித தயவில் வளர முடியும்? நாம் மனித தயவில் வளர வேண்டும் என்று சொன்னால் இயேசுவை போல நாம் மாற வேண்டும். சங்கீதங்கள் புஸ்தகம் 18ஆம் சங்கீதம் 25வது வசனத்தில் தேவன் தயவுள்ளவனுக்கு தயவுள்ளவராக இருந்தார். மனித தயவு நமக்கு வேண்டும் என்று சொன்னால் நாம் மற்றவர்கள் தயவு பாராட்ட வேண்டும். இயேசு தயவுள்ளவராக இருந்தார். இயேசு ஏழைகளுக்கு இறங்கினார். இயேசு ஏழைகளை நேசித்தார். எல்லாருக்கும் தயவு செய்வராக இயேசு இருந்தார். நாமும் கூட எல்லாருக்கும் தயவு செய்யும் போது நமக்கு மனிதருடைய தயவு கிடைக்கும். ரூத்
2ஆம் அதிகாரம் 12வது வசனத்தில் மனித தயவு ரூத்துக்கு கிடைத்தது. போவாசுடைய கண்களிலே ரூத்துக்கு தயவு கிடைத்தது. ரூத்துக்கு போவாசுடைய கண்களில் தயவு கிடைக்க காரணம் என்ன? ரூத் இஸ்ரவேலின் தேவனாகிய இஸ்ரவேலின் தேவனுடைய செற்றின் கீழே அடைக்கலமாய் வந்தாள். அதனாலே மனித தயவு அவளுக்கு கிடைத்தது. மனித தயவு கிடைத்தது மட்டுமல்ல, நிறைவான பலன் அவளுக்கு கிடைத்தது. நிறைவான பலன் என்பது ஆங்கிலத்தில் கிரேட் த ஃபுல் ரிவார்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவருடைய அங்கீகாரம், தேவனுடைய அங்கீகாரம் நமக்கு வேணும் அப்படின்னா மனித தயவு தேவை. மனித தயவு எப்படி நமக்கு கிடைக்கும்? தேவனை நீங்கள் அண்டிக் கொண்டாலே மனித தயவு உங்களை தேடி வரும். நீங்கள் தேவனை சார்ந்து கொள்ள வேண்டும். நீங்கள் விட வேண்டியதெல்லாம் விட்டு, ஆண்டவருக்கு விருப்பம் இல்லாத காரியங்களாம் விட்டு தேவனை நீங்கள் முழுசாக பிடிச்சாலே மனுஷ தயவு உங்களை தேடி வரும். மனுஷ தயவை கர்த்தர் ஏற்படுத்தி தருவார். மனித தயவை ஏற்படுத்துவது தேவன்தான். மனிதருடைய இருதயங்களை மாற்றுவது தேவன்தான். நிச்சயமாக கர்த்தருடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்கள் செய்வார். மனுஷ தயவை கர்த்தருக்கு ஏற்படுத்தி தருவதற்கு நீங்கள் தேவனை பிடித்து கொள்ள வேண்டும். மனித தயவில் நீங்கள் வளர முடியும். இயேசு கிறிஸ்துடைய 4 விதமான வளர்ச்சிகளை இந்த நாளில் பரிசுத்தாவியர் சொல்லிக் கொடுக்கிறார். இயேசு ஞானத்தில் வளர்ந்தார். இயேசு சரீர வளர்ச்சியில் பரிசுத்தமாய் வளர்ந்தார். 3ஆவதாக இயேசு தேவ கிருபையில் வளர்ந்தார். 4ஆவதாக இயேசு மனிதருடைய தயவிலே வளர்ந்தார். நாமும் கூட நிறைவான பலனை பெற்றுக்கொள்ள, தேவனுடைய ஞானத்தை பெற்றுக்கொள்ள இந்த வளர்ச்சிகளெல்லாம் நாம் காணப்பட மிக மிக அவசியமாக இருக்குது. கர்த்தர் இந்த வார்த்தையின்படி கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இந்த வருஷத்தின் கடைசி நாட்கள் நாம் வந்திருக்கிறது. வருஷத்தில் நாம் கனி கொடுக்கிற ஜீவியம் காணப்படாமல் இருந்தால் இந்த நாளில் நாம் மனம் திரும்புவோம். தேவன் நம்மை வளர்க்கும்படியாக, தேவனுடைய வளர்ச்சிக்கு நேராக நம்மை ஒப்பு கொடுப்போம். நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கை கனியுள்ளதாக மாறும். நாம் வெட்டப்பட மாட்டோம். நாம் இன்னும் கனி கொடுக்கிறவர்களாக தோட்டத்தில் நிலைத்திருப்போம். தேவனுடைய ஆலயத்தில் நிலைத்திருக்க பரிசுத்தாவியர் நமக்கு உதவி செய்வாராக. உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பரிசுத்த பிதாவே, இரக்கமுள்ள எங்கள் ஆண்டவரே, பரலோகத்தின் தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான இந்த நல்ல காலை நேரத்துக்காக ஸ்தோத்திரம். இந்த கால வேளையிலே இந்த திருவாய் மொழிகளை கேட்க தேவரீர் எங்களுக்கு கொடுத்த கிருபைக்காக, இரக்கத்துக்காக ஸ்தோத்திரம். உங்களுடைய வார்த்தையின்படியே கர்த்தர் எங்களை ஆசீர்வதிப்பீராக, எங்களை பலப்படுத்துவீராக. மனுஷன் ஆண்டவரே அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்ற வேத வசனத்தின்படியே எங்களை பிழைக்க செய்து உங்கள் நாமத்தை மையப்படுத்தும். உடைய வார்த்தை கேட்ட நம்முடைய பிள்ளைகளை உடைய ஊழியனாக நின்று பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினால் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். உடைய ஜனங்களை அப்படியே நடத்தி ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களோடு இருப்பார். கர்த்தர் நடத்துவார்.